வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தை படலத்தின் தொடர்ச்சி. அனுமனுடன் வந்த லக்ஷ்மணனைக் கண்டு வணங்கினான் அங்கதன். பின்பு இளைய பெருமாளின் கட்டளைப்படி அவன் வருகையை சுக்ரீவனுக்கு தெரிவிக்கச் சென்றான். சுக்ரீவனிடம் சென்ற அங்கதன் அவனை தூக்கத்தில் இருந்து எழுப்பி லக்ஷ்மணன் கோபத்துடன் வந்திருக்கும் செய்தியை கூறினான். அதனை கேட்ட சுக்ரீவன், மகனே, நாம் ராம லக்ஷ்மணரிடத்திலே ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவ்வாறிருக்க இளைய பெருமாள் நம்மீது கோபம் கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் என்று அங்கதனை கேட்டான். முன்பு ராமபிரானிடம் சேனையுடன் வருவதாக கூறிய நாளில் நீர் அவரிடம் அவ்வாறு செல்லவில்லை. அராச செல்வம் கிடைத்ததால் செருக்கடைந்தீர். செய்த நன்றியை மறந்தீர். சிறிதும் சத்தியம் இல்லாதவரானீர். இதனாலேயே இளைய பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டு இங்கு வந்தார். அவருடைய கோபத்தை கண்ட அனுமன் அவரின் கோபம் தணிந்தருள வேண்டினார். அவ்வாறே அவர் கோபம் தணிந்தார். அதனாலே தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்குமாறு இளைய பெருமாள் விட்டு வைத்திருக்கின்றார் என்று அங்கதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் சுக்ரீவனுக்கு தெரிவித்தான். அப்படியா? நன்று. அவர்கள் கோபம் கொண்டு எதிர்த்து வந்தால் உலகத்திலும் அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் இல்லை. வீரராகிய இளைய பெருமான் இவ்வாறு கோபத்துடன் விரைந்து வருகையில் அதனை எனக்கு தெரிவிக்காமல் நீங்கள் என்ன காரணத்தால் இவ்வாறு செய்தீர்கள்? தந்தையே, நான் அதனை தங்களுக்கு தெரிவிக்க எண்ணி வந்தேன். அச்சமயத்தில் தாங்கள் மதுபோதையில் மயங்கி கிடந்தீர்கள். அப்படி இருந்தும் அந்த விஷயத்தை தங்களிடம் கூறினேன். ஆனால் தாங்கள் அதனை உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு நான் செய்வதற்கு வேறு வழி இல்லாததால் அதனை சொல்ல அமைச்சர் மாருதியிடம் சென்றேன். இப்போது தாங்கள் விரைந்து சென்று இளைய பெருமாளை காண்பீராக. அதுவே தாங்கள் இச்சமயத்திற்கு செய்ய வேண்டிய காரியமாகும் என்றான் அங்கதன். தான் மதுபோதையில் மயங்கி கிடந்தது எண்ணினான் சுக்ரீவன். அந்த கணத்தில் தன் செய்கைக்காக அவன் மிகவும் வெட்கமடைந்தான். தன் நிலையை எண்ணியதால் தன்னில் குமிழிட்ட வெட்கத்துடன் அங்கதனை பார்த்த சுக்ரீவன், மகனே, ராமபிரானால் இப்போது நான் பெற்ற பேருதவி மற்றொருவரால் இனி பெற முடியாததாகும். நான் அவரால் அடைந்த பெருஞ்செல்வத்துக்கு எக்காலத்திலும் அழிவில்லை. ராமச்சந்திர மூர்த்தியின் கட்டளையை மது உண்டதனால் மறந்து போனேன். ஆகவே இளைய பெருமானை இப்போது நான் பார்ப்பதற்கு அஞ்சுகின்றேன். இப்போது நான் கல் குடித்து மயங்கி இருந்த இச்செயலன்றி வேறொரு பேதமையான செயல் எனக்கு என்ன இருக்கிறது? ஐயோ என்று புலம்பினான். பின்பு நீதி உணர்ச்சியால் இளைய பெருமானிலிருந்து கோபத்தில் இருந்து தப்பிச் செல்ல முடியுமா? மதுவால் ஏற்படும் பெரிய கேட்டிற்கே நான் அஞ்சினேனே. அம்மதுவை கையினால் தீண்டுவதில்லாமல் மனதால் நினைப்பதும் நல்லதில்லை. இந்த மதுவினால் நேர்ந்த தீங்கை கண்கூடாக கண்ட பின்னும் நான் அதனை விரும்புவேனானால் ஸ்ரீராமபிரானின் கமலமலர் பாதங்கள் என்னை அழித்தொழிக்கட்டும் என்று சொன்னான். பின்பு இளைய பெருமானை முன் சென்று வரவேற்குமாறு அங்கதனுக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான் சுக்ரீவன். அவ்வாறு அங்கதன் சென்றதும் தன்னுடைய மனைவியரும் சுற்றத்தாரும் தன்னை தொடர்ந்து வர சூரிய குமாரன் அரண்மனையின் தலைவாயிலுக்கு சென்றான். அப்போது லக்ஷ்மணனின் வருகையை உணர்ந்த கிஷ்கிந்தா நகரவாசிகள் அவனுக்கு உபச்சாரமாக சந்தன குழம்பை வீதிகளில் தெளித்தார்கள். மலர்களையும் வாசனை பொடிகளையும் தூவினார்கள். அகிர்புகைகளை போட்டார்கள். வீதிப்படி கும்பங்களை வரிசையாக மாளிகை திண்ணைகளில் வைத்து தீபங்களை ஏற்றினார்கள். முத்துச் சரங்களை வாயிலின் முகப்பில் கட்டி தொங்கவிட்டார்கள். பீலி குஞ்சங்களை தோரணங்களாக கட்டி அலங்கரித்து வைத்தார்கள். மாளிகையின் உச்சியில் கொடிகளை பறக்க விட்டார்கள். சங்குகளையும் முரசுகளையும் முழங்கினார்கள். அங்கதன் நேரே சென்று லக்ஷ்மணன் திருவடிகளை வணங்கி நின்றான். தன்னை வணங்கி நின்ற அங்கதனை நோக்கிய லக்ஷ்மணன், வீரனே, உங்கள் அரசன் சுக்ரீவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டான். ஐயனே, அரசன் உம்மை வரவேற்க அரண்மனையின் தலைவாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் என்று உடனே பதிலளித்தான் வாலியின் மைந்தன். அப்போது அழகிய வானர மகளிர் உபசரிப்புக்குண்டான எல்லா பொருட்களையும் உடன் கொண்டு வரவும், பேரிகைகள் முழங்கவும், முனிவர்கள் வேதங்களை சொல்லிக் கொண்டு வரவும், இசையொலி எல்லா திசைகளிலும் பரவவும் சுக்ரீவன் அங்கே வந்து லக்ஷ்மணனை எதிர்கொண்டு வரவேற்றான். சுக்ரீவனை கண்டதும் லக்ஷ்மணனின் நெஞ்சிலே கோபம் மூண்டது. ஆயினும் தர்ம சிந்தனையால் அதனை தனித்து கொண்டான். கோபம் தணிந்த லக்ஷ்மணனும் வரவேற்க வந்த சுக்ரீவனும் இரு மலைகள் ஆலிங்கனம் செய்து கொண்டது போல ஒருவரை ஒருவர் அன்புடன் தழுவிக்கொண்டார்கள். அப்படி தழுவியபடி அவர்கள் வானர மகளிரும் வானர வீரர்களும் தங்களை தொடர்ந்து வர பொன் மாளிகையினில் சென்றார்கள். அங்கே தயாராக போடப்பட்டிருந்த சிங்காதனத்தை சுட்டிக்காட்டிய சுக்ரீவன் அதில் அமருமாறு லக்ஷ்மணனை கேட்டுக்கொண்டான்.
உடனே அதற்கு லக்ஷ்மணன், ஸ்ரீராமபிரான் தரையிலேயே அமர்ந்திருக்க அவரது தம்பியாகிய நான் இச்சிங்காதனத்தில் வீற்றிருப்பது எனக்கு தகுதியோ என்று கேட்டான். அவ்வார்த்தைகளை கேட்டதும் சுக்ரீவன் பெரிதும் மனம் வருந்தினான். அவன் கண்கள் குளமாயின. லக்ஷ்மணன் தரையில் அமர்ந்தான். அந்த காட்சியை கண்டதும் அங்குள்ளோர் அனைவரும் நீர்வழியும் கண்களுடன் ஒன்றும் பேசத் தோன்றாது மனம் வருந்தி சோர்ந்து பஞ்ச கேந்திரங்களையும் அடக்கிய முனிவர் போல நின்றார்கள். சுக்ரீவன் மெல்ல பேசத் தொடங்கினான். ஐயனே, இளைய பெருமாளே, வராத விருந்தினராக தாங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். தாங்கள் விதிமுறைப்படி நீராடி எங்கள் இல்லத்தில் இன்சுவை உணவை விருந்து செய்ய வேண்டுகிறோம். அவ்வாறு செய்வீரானால் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது நல்ல வாழ்க்கை பெற்றவர்களாவோம் என்றான். சூரிய மைந்தனே, உலகத்தில் யாருமே விருந்துண்ண விரும்புவார்கள். எனினும் துன்பத்தால் அவர்கள் வருந்தி கொண்டிருக்கையில் தேவ அமிர்தமே கொண்டு வந்து விருந்து உபசரித்தாலும் அதனை விருப்பத்துடன் உண்ண மாட்டார்கள். அது போலவே துன்பமும் பழியும் எமது வாயிரை நிரப்பிக் கொண்டிருக்க நீ தரும் இன்சுவை உணவை எம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ பிராட்டியை தேடி கண்டுபிடித்து தருவதானால் கங்கையில் நீராடி தேவாமிர்தத்தை உண்டது போல நாங்கள் மகிழ்ச்சடைவோம். எங்களுக்கு வேற துன்பம் இல்லாமல் போய்விடும். ராமபிரான் உண்டு முடித்த மீதியையே நான் உண்பது. அது இல்லாமல் வேறொரு பொருளையும் நான் விரும்பி உண்ணமாட்டேன். ஒரு கால் விரும்பினேனானால் அது நான் உண்ட எச்சிலே ஆகும். இதில் சந்தேகமே இல்லை. இதை தவிர நான் சொல்ல வேண்டுவது ஒன்றுண்டு. நான் உடனே விரைந்து சென்று அண்ணலுக்கு உண்பதற்கு காய்கனி கிழங்குகளை தேடிக்கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். லக்ஷ்மணன் சொல்லியவற்றை கேட்ட சுக்ரீவன் அவனை பார்த்து வருத்தத்துடன், உடனே மனு வம்சத்தரில் சிறந்தவரான ஸ்ரீராமபிரான் துன்பத்தில் மூழ்கி இருக்கையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் இதுவரையில் காலம் கழித்தது என்பது குரங்கு ஜாதியில் பிறந்த எங்களுக்கே தகும் என்று கூறி உடம்பு நிலை குலைய உயிர் வருந்தினான். அவன் மேலும் அனுமனை நோக்கி, நீதி மார்க்கத்தில் வல்லவனே, நமது தூதுவர்களால் இனிவரும் வானர சேனைகளை அழைத்துக் கொண்டு ராமபிரானிடத்தில் வருவாய். அச்சேனைகள் வரும் வரையில் நீ இங்கேயே தங்கியிருப்பாய் என்று கட்டளையிட்டான். கண்ணீர் வழிய பின்பு சூரியகுமாரன் லக்ஷ்மணனோடு தனது மாபெரும் சேனையையும் அழைத்துக் கொண்டு ராமபிரானிடம் சென்றான். அவருடைய திருவடிகளில் பக்தி பரவசமாக விழுந்து வணங்கி எழுந்தான். சுக்ரீவன் தன்னை வணங்கிய உடனே ராமன் நெஞ்சிலே அன்பு பொங்க அவனை மார்போடு தழுவிக்கொண்டார். முன்பு அவனிடம் கொண்டிருந்த கோபம் தணிந்து பழையபடியே மிக்க அன்பு பாராட்டி அவனை தம் பக்கத்தில் அமரச் செய்தார். அவனை பார்த்த ராமர், சுக்ரீவனா, உனது அரசாட்சி எப்படி இருக்கின்றது? உன் குடிமக்கள் இனிமையாக இருக்கிறார்களா என்று கேட்டார். ஐயனே, ஊழிக்காலத்தும் அழியாமல் நிற்பவரே, உமது அருளை பெற்று வாழும் எனக்கு நன்கு அரசாட்சி செய்து குடிமக்களை காப்பதில் என்ன குறை இருக்கப் போகின்றது என்ற சுக்ரீவன் மேலும் தொடர்ந்து, உமது அருளால் அரச செல்வம் பெற்ற நான் உம்முடைய கட்டளையை மீறி நடந்து எனது அற்பமான குரங்கு குணத்தை காட்டிவிட்டேன். எல்லா திக்குகளிலும் எளிதில் சென்று தேடி பிராட்டியை கண்டுபிடித்து உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருந்தும் அவ்வாறு செய்யாதவனாகி நீர் பிராட்டி காரணமாக வருந்தி கொண்டிருக்கையிலும் அதனை சிறிதும் நினைத்து பார்க்காமல் இன்ப வாழ்க்கையில் காலம் கழித்தேன். இப்படிப்பட்ட நான் இனி பெரும் பராக்கிரமமான காரியங்களை உமக்காக செய்ய போகின்றேன் என்று சொல்லவும் எனக்கு மனம் துணியவில்லை, நான் எழவில்லை என்று ராமபிரானை நோக்கி கூறினான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர் அவனிடம் முன்னை காட்டிலும் அதிக அன்பு பாராட்டினார். அவனிடம் மெல்லிய குரலில், சூரிய மைந்தனே, கார்காலம் கழித்து நீ சொன்னபடி சேனையுடன் வராமல் தவறினாலும் ஜானகியை தேடி என்னிடம் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் உன்னிடத்தில் உறுதியாக இருத்தலை தெரிவித்தது பற்றி உனக்கு ஒரு தாழ்வும் இல்லை. ஆதலால் பரதனைப் போலவே என்னிடத்தில் மிக்க அன்புடையவனான நீ உன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்ளுதல் சரியில்லை என்றார். அதன் பின்பு சுக்ரீவனிடம் எல்லாவற்றையும் அறியவல்ல அனுமன் எங்கே என்று வினவினார். அனுமன் கடல் போன்ற மாபெரும் சேனையுடன் வருவான். 1000 தூதுவர்கள் வானர சேனரிகளை திரட்டி கொண்டு வருவதற்கு உலகெங்கும் விரைந்து சென்றார்கள். இதுகாரும் அச்சேனைகள் வந்து சேரவில்லை. ஆதலால் அவைகளை திரட்டி கொண்டு வருவதற்காக அனுமன் கிஷ்கிந்தையில் காத்து நிற்கின்றான். அச்சேனைகள் வருவதற்கு குறித்த நாளும் நெருங்கிவிட்டது. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அந்த சேனைகள் முழுவதும் வந்துவிடும். அவற்றை அழைத்து கொண்டு அனுமன் இங்கே வருவான். இப்போது என்னுடன் 9000 கோடிக்கணக்கான உமது பெரிய சேனை வந்திருக்கின்றது. இனி வரவேண்டியது அந்த பெரிய சேனையும் வருவதற்கு குறித்த நாளும் நாளைக்கே. அதலால் அச்சேனையும் வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி பேசுதல் வேண்டும் என்றான் சுக்ரீவன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. உனக்கு மாபெரும் சேனையை திரட்டி தடும் காரியம் கடினமாக இல்லை. உனது அடக்கமான குணம் மிக நன்றாக தெரிகிறது என்று சுக்ரீவனை பாராட்டினார் ராமபிரான். மேலும் அவனை பார்த்து, இப்போது பகற்பொழுது கழிந்து விட்டது. இன்று போய் நாளை உனது சேனையுடன் வா.
என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அப்போது அங்கதன் ராமர் முன் வந்து அவரை அடிதொழுது வணங்கினான். அவனை இன்முகத்துடன் நோக்கிய ஜானகி மணாளர், வாலியின் மைந்தனே, நீ நன்றாக நீடூழி காலம் வாழ்க. இப்போது நீயும் கிஷ்கிந்தைக்கு சென்று சுக்ரீவனுடன் தங்குவாய் என்றார். அண்ணலின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட அங்கதன் மீண்டும் அவரை வணங்கி விடைபெற்று கிஷ்கிந்தா பட்டணத்தை நோக்கி நடந்தான். எல்லோரும் சென்ற பிறகு ராமபிரான் லக்ஷ்மணனுடன் எப்போதும் தன் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள சீதா பிராட்டியும் தானுமாக அங்கேயே தங்கினார். ராமபிரான் தம்பியை நோக்கி, இளையவனே, நீ சுக்ரீவனிடத்தில் சென்றதையும் அங்கே நடந்த எல்லா செய்திகளையும் ஒன்று விடாமல் சொல் என்றார். சுமத்திரா தேவியின் மைந்தன் அண்ணலின் ஆணைப்படியே நடந்த செய்திகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அவருக்கு தெரிவித்தான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.